பிரசித்தியா ஹாப்பியா? ஹாப்பி. எவ்வளோ ஹாப்பி? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்ன சைக்கிள் கேட்டால் வருமா? அங்கே பாரு சைக்கிள் ஓடுது, அது வந்து ரோமாவுக்கு வருமா? ஒரு வழியாக நேற்று மழையை தாண்டி நைட்டு நியூ இயர் பார்ட்டியை பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா நைட்டு போகாமல் அடுத்த நாள் போகலான்னு பிளான் பண்ணோம். அது கரெக்டாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்தோன்னே வெயில் அடிச்சிருச்சு. ஸோ பிரசித்தியாவோட ரொம்ப நாள் ஆசை விஜிபி மெரைன் கிங்டம் வரணும், வண்டர் வேர்ல்டு வரணும், அதுக்காக ஸ்னோ வேர்ல்டு வரணும்லாம் ஆசை. அது இன்னைக்கு நிறைவேறிருக்கு. உள்ளே போய் என்னென்னலாம் ஃபன் பண்ண போகிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நானும் எங்கள் அம்மாவும் பெரிய பயந்தாங்குழி இந்த உலகத்திலே 2 பயந்தாங்குழி சேர்ந்து இந்த ரைடில் போக போகிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா சுற்றி விளையாடுங்க. நான் வந்துடுவேன், எனக்கு முதுகு வலி. அழுத்தி விளையாடணும், அதுக்கு தான் இந்த விளையாட்டு. அப்புறம் இல்லைன்னா எதுக்கு போயிட்டு அது தைரியமாக ஆடு. நான்லாம் போனால் தைரியமாக சுற்றுவேன். பட் ஆனால் முதுகு வலின்ற காரணத்துக்காக நான் வரல. ஆமாம், லைனில் வந்து லைனில் 20 நிமிஷம் நின்றுட்டு கடைசி நேரத்தில் தனியாக சுற்றுறான். வயிற்ற கலக்கும், நீ வந்தாவா இல்லைன்னா நான் போக மாட்டேன், அப்படியே போனால் நீ போகணும்னு சொல்லி என்னை ஸ்டாப் பண்ணி விட்டாங்க. எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா, ஆசையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம். எப்படி பார்த்தீங்களா, அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, இந்த விளையாட்டு விளையாட மாட்டாங்க. நானாச்சும் ஏதோ ஒன்று ரெண்டு போயிடுவேன். அவங்க பயந்து போக மாட்டாங்க, சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. ஆமாம் சரசு, பிள்ளைங்க இது போகிறாங்க, இது போறியா? சரஸோட ரியாக்ஷன் பாருங்க, என்ன கேம் ஆடிட்டு இருக்காங்கன்னு. என்னங்க எல்லாமே உயிருக்கு பாதிப்பா இருக்க மாதிரி. அதான் த்ரில்லிங் ரைட்ஸ். இது வந்து நம்ம ஸ்கைவால்ல போனோம்ல, அந்த மாதிரி ஒரு ரைடு. நம்ம மேல சைக்கிள் போலாம். நீங்க பஞ்சி ஜம்பிங் போறீங்களா? நீ போப்பா, ஏதாவது ஒன்று போப்பா, பயப்படாம. இதெல்லாம் சரஸ் விளாட்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போய் தண்ணிக்குள்ளே இறங்கிட வேண்டியதான் ஸ்விம்மிங் பூலில். நம்ம நேரத்துக்கு மழை வரல, காலிலிருந்து பெஞ்ச மழையில் 1% கூட இங்கே இல்லை. சத்தத்தை பார்த்தாலே பயமாக இருக்காங்க பாருங்க. சரஸை வந்து பங்கி ஜம்புக்கு போக சொல்கிறோம். சப்ப மேட்ருன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றா. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் வேகமாக போவோம், அப்புறம் அது அப்படியே காம் டவுன் ஆகி ஸ்லோ ஆகிடும். அதான் அதோட ப்ராசஸ்ஸு. மம்மியை ஒரு வழியாக இதில் உட்கார வச்சுட்டேன். இங்கே ஏதோ வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி இருந்துச்சு, ரைடு மாதிரி இல்லாமல். எங்களால் ஒரு இது கூட நான் ஏறல, எதுவுமே எனக்கு செட் ஆகல. பிள்ளைங்க மட்டும் ஒரு இதில் உட்கார வச்சுட்டேன். ராமா பிடிச்சிக்க. வந்ததுக்கு பிரசித்தியா ரோமா விளாட்ற மாதிரி 3 விளையாட்டு விளையாண்டுருக்கோம் இது வரைக்கும். ஒரு ரைடு கூட நாங்கள் விளாட்ல. செம்ம சரதா இருக்கு. நான் இது போகிறேன், இது போகிறேன். நீ போகிறதே வீடியோ எடுக்கிறேன், நல்லா இருக்கு, சவுண்டாக இருக்கு. நம்ம இதில் போனோம்ல, ரோமா போகிற அடுத்த ரைடு. இதில் என்ன ஏற்ற மாட்டாங்களா? என்ன ஏற்றுவாங்க. இங்கே ரைட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மினிமலாக தான் இருக்குது, பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நைட்டு வந்துருந்தா 500 ரூபாய்க்கு வந்து இது நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் வாட்டர் தீம் பார்க் நைட் போயிருக்க முடியாது, அதனால இது பெட்டர்னு நினச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு 800க்கு காலையிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் என்ஜாய் பண்ணுறது வந்து நல்லது. ஆனால் ரைடு வந்து எண்ணி ஒரு 10-15 ரைடு தான். எல்லா ரைடும் ஆமாம், நம்மளால அதெல்லாம் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க வந்து இதில் விளையாட வரலாம். ரோமாக்கு தான் 2வது ரைடு, 2 இது தான் விளையாண்டுருக்கா ரோமா இது வரைக்கும். சிங்கம் களை இறங்கிருச்சு. பிரசித்தியா ஒன்றை விடுவாங்களா? ஏன்னா இறக்கி விட்டாங்க. வெளில போங்கடா ஏகே ராஸ்கல்களா அப்படின்னு ஒன்று துரத்தி விட்டாங்களா? க்ரௌடும் கம்மியாக தான் இருக்கேன். பிரசித்தியா பயமாக இருக்கான். கடைசியில் நீ போவ, சின்ன பிள்ளைங்க இறக்கி விட்டுருவாங்க, ரொம்ப பயப்படாத. உங்கள் அம்மா தான் வீர ஏங்கனை. ஏன் வந்து எனக்கு என்ன
ஏன் புரியலன்னா இவங்களுக்கும் வந்து ஃபுல் டிக்கெட் போடுறாங்க, எந்த ரைட்லையும் ஏற்றல, அப்புறம் எதுக்கு டிக்கெட் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இந்த குழந்தைக்காச்சும் 2 ரைடு பச்சை மண்ணுங்க அது. அவன் வயசுக்கு வந்து பெருசுலேயே அலோவ் பண்ண மாட்டாங்க, சின்னலேயே அலோவ் பண்ண மாட்டாங்க. பிரசித்தியாக அப்படியே பயம் தாங்க முடியல, சீட் பெல்ட் எல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்கா. பிரசித்தியா பயப்படாத, போட்டு விடுவாங்க. பிரசித்தியாவுக்கு பாத்ரூமே வந்துடும் போல பயத்தில், ஆனால் பயப்படாத மாதிரி நடிச்சுட்டு உட்காந்துருக்கா. எங்கள் அம்மா அந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க டீ சாப்பிட்டு. மருமக வீராங்கனி மாதிரி விளாட்றா, பேத்தி பக்கத்தில் உட்காந்துருக்கானோன்னு. சும்மா இருக்கமே, அவள் பயப்படுறான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இறக்கி விட சொல்கிறாங்க. வீரமாக விளாட்றத தைரியமாக உட்காந்து வேடிக்கை பாருங்க. ஒன்றும் பயம் இல்லை, ஜாலியாக கத்திட்டு உட்காந்துரு, அவ்வளோதான். பேத்திக்கு வைத்த கிடக்குது. செம்மையா இருக்குங்க. என் பிள்ளை அம்மானு கத்துறது நினைச்சா எனக்கு ஹாப்பியா இருக்கு. என் பொண்ணு பயத்துல அப்பான்னு கத்துறது சந்தோஷமா இருக்காங்க. பாருங்க, போஸ்ட் வேற கொடுக்குறா, போட்டோ எடுக்கிறாங்க, ஆர்ட் கொடுக்குறான். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த முதுகு வழியெல்லாம் வந்தால் என்ன பிரச்சனைனா, இந்த தீம் பார்க்லாம் வந்தால் ரொம்ப நேரம் படிக்கட்டு மேலே ஏறி டாப்பில் போய் தான் எந்த ஆக்டிவிட்டினாலும் பண்ண முடியும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லிட்டு இதுக்கு ஷார்ட் ரூட்லாம் சில பேர்த்திட்ட கேட்டு மேலே ஏறத்துக்கான வழிகள்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். எப்பயுமே ஸ்ட்ரெயின் பண்ணாமல் கிராஸ் வேர்ட்ஸில் ஏறினா வலிக்காதுன்னு ஒருத்தர் சொன்னார். அவருக்கு ஏஜ் இருக்கும், 65-70 இயர்ஸ் இருக்கும். அவர் சொன்னார் மேலே போனால் சைக்கிள் பா. ஸோ ஜிப்லைனும் இருக்குது, சைக்கிள் இருக்குது. நான் ஜிப்லைன் போயிடலான்னு பார்க்குறேன். சைக்கிள் போகலாம் எனக்கா. ஜிப்லைன் போயிட்டு சைக்கிள் எங்கள் அம்மா பாரு அங்கே இருக்கோம். இது டேட்டிங் அப்பெல்லாம் சைக்கிள் தான் போவோம். ஜஸ்ட் அங்கே பாரு, இங்கே வந்து ஃபார்ம் இருக்குது, பின்னாடி வந்து பீச் இருக்கா, அதை ஒட்டி ரிசார்ட் இருக்கும். நம்ம போனோம்ல, இங்கே போனோம் வின் ஒண்டர்ஸ், தமிழ்நாட்டோட வின் ஒண்டர்ஸ் தான் பீச். அங்கே எல்லாமே ஒரே இதுக்குள்ளே இருக்குது. இல்லைப்பா, அங்கே வந்து எல்லாமே ஒரே இதுக்குள்ளே இருந்துச்சு. அக்வாரியம்மு, ஸ்னோ பார்க், அந்த மாதிரி எல்லாமே ஒரே இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது, அதான் வித்தியாசம். பட் வந்து இது ஒரு பெரிய ஏரியா. ஸோ இப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து சிட் சைக்கிளிங் போகிறாங்க. இங்கேருந்து அந்த எண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து இதே எண்டுக்கு வந்து ரீச் ஆயிடும். எங்கள் அம்மா வந்து ட்ராமாஸ்லாம் பார்த்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. இப்போ அது நிறைவேறப்பாது. ஓகே, எங்கள் அப்பாவுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வேணும்னு எங்கள் அம்மா இந்த ரைட் கூப்பிட்டு வந்துட்டாங்க. பிரசித்தியா ரோமா, ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ரைட். ஜாலியா? எப்படி கில்லி மாதிரி அம்மா வானத்துல சைக்கிள் ஓட்டின பத்தியா? பிரசித்தியா கொடுத்துருந்தா தைரியமா வந்திருப்பியா? வாவ், சைக்கிள் ஓட்ட மேல போதா, ஜாலியா? பாய் பாய். நீங்களும் மேல இருந்து சைக்கிள் ஓட்டுறீங்க. பிரசித்தியா ரோமா ரைடு எப்படி இருந்துச்சு? ரோமா ரைடு எப்படி இருந்தது? ஜாலியா? அடுத்து சாப்பிட்டு எங்க போறோம்? வாட்டர் தீம் பார்க். வாங்க. இப்போ நான் போகிறது தான் இருந்தது. எங்கள் அம்மா போய் ஃபோன் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு மொல்ல ஏறிட்டாங்க, ரோமாவும் அம்மாவும். பிரசி ஜாலியா? அந்த சைக்கிள் ஓட்டுறியா? ரோமா ஜாலியா? ரோமி இங்க பாரு. A few moments later. பச்சை புடவை ஒட்டு பார்க்குது. ரோமா ஹாப்பியா? ரோமா பட்டி ஹாப்பியா? நீ ஹாப்பியா? லூசு, நீ ஹாப்பியா?
பிரசித்தியா ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய ரைடு ஏறி வந்தா எப்படி இருந்துச்சு? இன்னொரு வாட்டி போறியா? ஏன் ஏறதுக்கே டயர்ட் ஆயிருந்தா? நீ போயிட்டு வா. எப்பா நீ போயிட்டு வா சரசு, சூப்பராக இருக்கு. ரோமாவையும் கூட்டிகிட்டு இறங்கலாம். சார் நீ தனியாக போ. பிரசித்தியாவே தைரியமாக போயிட்டு வந்தா. போ. பிரசித்தியா ரோமா பார்த்துக்கோ. ஆமாம் ரோமா ஹாப்பியா? சாப்பிட்டு முடிச்சோடனே வாட்டர் தீம் பார்க் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஓகே தான், பட் செம்ம க்ரௌடு, சரியான ஃபுட்டே கிடைக்கல. அதே மாதிரி நான் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க, நைலான் கிளாஸ் மட்டும்தான். இது என்னோடய செட் வந்து 320, பிரசித்தியா 220, சரஸுக்கும் ரோமாவுக்கும் அலோவ் பண்ணிட்டாங்க. என்ன ரோமா அப்படியே நடுங்குது, என்னால் ராவடி பண்ணுறேன். நான் இன்னும் தண்ணிக்குள்ளே இறங்குறேன். நல்லா இருக்குது, அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் குழந்தைங்களையும் அலோவ் பண்ணுறாங்க. ரோமா எப்படி என்ஜாய் பண்ண? குளூர்லையா? நான் தண்ணிக்குள்ளே இறங்கவே இல்லைங்க. தண்ணி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம பாட்டுக்கு இறங்கி யாரோ பிடிச்சி மேலே தள்ளி விட்டா தேவையில்லாமல் பிரச்சனை ஆயிரும். அதனால் வந்து நான் வெளில இருந்து உங்களை கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டேன். இதை முடிச்சுட்டு அடுத்தது ட்ராம்பலின் பார்க் போக போகிறோம். நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு இந்த ஏரியாவை நாங்கள் எதுக்கு சூஸ் பண்ணோன்னா, இங்கே தான் காலையிலேருந்து நைட்டு 11 மணிக்கு தீம் பார்க் அக்சஸ் இருக்குது. நைட் தீம் பார்க்குன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம். நைட்டில் எப்படா தீம் பார்க் இருக்கும், அந்த வைப் எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ண தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக நியூ இயர் அன்றைக்கி நைட், அதாவது 31st நைட் வந்து பார்த்திங்கன்னா சரியான எக்ஸ்பென்சிவ்ங்க. 2000 ரூபா இருந்துச்சு டிக்கெட்டோட விலை. இன்றைக்கி வந்து ஜஸ்ட் 800 தான். ஸோ பிரசித்தியாவை நான் கன்வின்ஸ் பண்ணி ஃபஸ்ட் அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தேன். நைட் தீம் பார்க்கணுன்னு அந்த லைட்டெல்லாம் போட்டால் சரியான வைப்பாக இருந்துச்சுங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இதில் டிஜேவும் இருந்துச்சு. இந்த ரைடு பாருங்கள், சரசு காலில் போகிறேன்னு ஆசைப்பட்ட ரைடு. மார்னிங் 10 to நைட் 11 வரையும் வந்து 800 ருபீஸ் டிக்கெட்டு. அதை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஈவினிங் மட்டும் எடுத்தோம்னா 500 தான், 6 to 11. ஆனால் ஃபுல்லுமே நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. சரஸ் சொன்ன ஐடியானால நாங்கள் இந்த காலையிலேருந்து நைட் வரையும் சூஸ் பண்ண டிக்கெட் எடுத்தோம். காலையிலேருந்து நல்லா என்ஜாய் பண்ணி டிஜேக்கு ரெடி ஆகிட்டோம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்தியாவும் ரோமாவும் கார்ட்டூன்ஸ் போட்டிருந்தாங்க பெயிண்டிங்கில். அவள் மிக்கி மவுஸ், பிரசித்தியா வந்து அவளுக்கு பிடிச்ச சின்சன் பிரெட் ஆம்லேட் வாங்கி டிஜேக்கு வெயிட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் அம்மாவும் கூட சேர்ந்து, என் பிள்ளைங்க, என் பொண்டாட்டி, அம்மா எல்லாமே செம்ம ஹாப்பிங்க. அவங்கள பார்த்து நானும் ஹாப்பி. ஏன்னா வருஷத்தில் முதல் நாள் எல்லாமே சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணால் அந்த வருஷம் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகுன்றது ஒரு நம்பிக்கை தானே. டிஜேக்கு போகலாமா, எப்படி டான்ஸ் ஆடலான்னு பார்க்கலாமா. இங்கே லிமிட்டடான ரைட்ஸ் இருந்தாலும், ஏரியா ரொம்ப சின்னதாக இருந்தாலும், காலையிலேருந்து நைட் வரைக்கும் நல்லா என்கேஜிங்காக இருந்துச்சு. பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருந்தது. Jan 4th மேலே இந்த நைட் தீம் பார்க் இல்லை, பட் நீங்க வந்து மார்னிங் வரலாம். மார்னிங்ல இருந்து ஈவினிங் 6 வரைக்கும் இருக்கு. சரி, புதுசா கட்டின விஜிபி வண்டர் வேர்ல்டு. ஆனா ரைட்ஸ் ஒண்ணு கூட நாங்க விளையாடுற மாதிரி இல்ல. ஏதோ 2 ரைடு ஏறி இருப்போம். அண்ட் குழந்தைங்களுக்கு ஹார்ட்லி ஒரு 3 ரைட் தான் இருக்கும். ஆனா நீங்க அட்வென்ச்சரஸ் ரைடு இந்த தலைகீழா போறதெல்லாம் ஏறுவீங்கன்னா இது ஒர்த் மேக்ஸா இருக்கும். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, திரும்பி இந்த நைட் தீம் பார்க் போட்டு இந்த டிஜே லைட்ஸ் எல்லாம் போடுறாங்கன்னா அப்போ போங்க. ஏன்னா இப்போ Jan 4th அது முடிஞ்சிச்சு. திரும்பி கண்டிப்பாக இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா திரும்பி போடுவாங்க. அந்த டைம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. என்னால் நம்பவே முடியல. உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற அந்த 800 ருபீஸ்க்கு உங்களுக்கு இத்தனை ரைட்ஸ் கொடுத்து, ட்ராம்பலின் பார்க் கொடுத்து, டிஜே கொடுத்து, ஃபோம் பார்ட்டி கொடுத்து, வாட்டர் தீம் பார்க்கும் கொடுக்குறாங்க. எல்லாமே அன்லிமிட்டட் ரைட்ஸ். ஜிப் லைன், பஞ்சி ஜம்பிங் கூட இருந்தது. அண்ட் மேலே வந்து ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நானும் என் ஹஸ்பண்டும் ரொமான்டிக்காக போயிட்டு வந்தோம். நீங்களும் இந்த தீம் பார்க் போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம். சேர்ந்து பாடலாமா? ரெடியா? இந்த இடம் ரொம்ப ட்ரீமியா, ரொம்ப ஜாலியா, ஃபன்னா இருந்ததுங்க. கொடுத்த காசுக்கு ஒர்த்து. நைட்டு ஒரு தீம் பார்க்ல டிஜே பார்ட்டி, அன்பிலீவபிள். அதுவும் ஃபோமோட டான்ஸ் எல்லாம் ஆடி பல மாத காலங்கள் ஆயிடுச்சுங்க. ஆஃப்டர் அ லாங் ஹெல்த் பிரேக் நானே என் பொண்டாட்டியோட ஜாலியாக வைப் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபோம் ஆன் பண்ணி ஃபோம் பார்ட்டி ஸ்டார்ட்னாங்க. பிரசித்தியாவும் செமையாக வைப் பண்ணிட்டு இருந்தா. ரோமா அந்த பக்கம் தூங்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டா பிரசித்தியா, அப்பா ட்ராம்ப்ளின் போகலான்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணி என்னை ஆட விடாமல் ட்ராம்ப்ளின் கூட்டு போயிட்டா. அங்கே எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்னு போய் பாருங்க. ட்ராம்ப்ளின்ல ஏறன்னு ஏறிட்டா பம்புறா போச்சா ஏறு. அதில் அப்படியெல்லாம் ஒட்டுக்கா ஏற முடியாது.
ஒவ்வொன்றா தான் பிடிச்சி ஏற முடியும். இறங்கிரு. டிஜேல வைப் பண்ண என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க டிராம்ப்ளின் பார்க்கு பிரசித்தியாவரமும் செம்மையாக ஃபன் பண்ணி விளையாண்டாங்க. இந்த வருஷம் நியூ இயர் எங்களுக்கு சூப்பராக ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த வருஷம் எல்லாமே சூப்பராக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். இட்ஸ் மீ விஜய். டேக் கேர். பை பை. லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகைன்.